ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஸ்ரீ லேர்னிங்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு அட்டவணைகள் பத்தி பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஷெட்யூல்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு விஷயமா எனக்கு சொல்ல சொல்ல தான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து போடலான்னு இருக்கேன். நிறைய கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன். கீ பாயிண்ட்ஸா எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு தாட்டி என் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஷெட்யூல்ஸ் எத்தனை ஷெட்யூல்ஸ் இருக்குன்னு பாருங்க. 12 ஷெட்யூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு உருவானப்போ 8 அட்டவணைகள் தான் இருந்தது. இப்போ 12 அட்டவணைகள் இருக்கு. அந்த 12 அட்டவணைகள் என்னென்னு பத்தி பார்த்தரலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அட்டவணை என்னன்னு பாருங்க. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அதனோட பெயர்களும் எல்லைகளை பத்தி சொல்றது தான் ஃபர்ஸ்ட் அட்டவணை. சரிங்களா? நெக்ஸ்ட் இரண்டாவது அட்டவணை பாருங்க. உயர் பதவியினர் ஊதியம். உயர் பதவியினர்னா யார் யாரு? ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, ஆளுநர், மக்களவை சபாநாயகர், துணை சபாநாயகர், ராஜ்யசபா தலைவர், இவங்கள பத்தியோட சேலரியை பத்தி சொல்றது தான் அட்டவணை 2. இதுல வந்து ஜட்ஜு, அட்டர்னி ஜெனரல் எல்லாமே இதுல வந்துருவாங்க. சரிங்களா? தேர்ட் பாருங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா உறுதிமொழி. உறுதிமொழினா என்ன? பதவி பிரமாணம் செய்யும் போது உறுதிமொழி இருப்பாங்கல்ல, அந்த உறுதிமொழியை பத்தி சொல்றதுதான் அட்டவணை 3. அட்டவணை 4 பாருங்க. ராஜ்யசபை இடஒதுக்கீடு. ஓகேங்களா? மாநிலங்கள் வாரியா ராஜ்யசபை எம்பிக்கள் யார் யார் இருக்காங்கன்னு அந்த இடஒதுக்கீடை பத்தி சொல்றது தான் அட்டவணை 4. அட்டவணை 5 பாருங்க. பழங்குடியினரை பத்தி சொல்றது. சரிங்களா? எஸ்சி எஸ்டி நிர்வாகத்தை பத்தி சொல்றது அட்டவணை 5. அட்டவணை 6 பாத்தீங்க அப்படின்னா பழங்குடியினர் தான். பட் இதுல 4 ஸ்டேட் மட்டும் இருக்கு. அது என்னென்னு பாருங்க. அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். இந்த நாளோட பழங்குடியினரை பத்தி சொல்றது தான் அட்டவணை 6. சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதுல வந்து தரல. சரிங்களா? நான் அதனால தான் வீடியோவா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் அட்டவணை 7 பாருங்க. அதிகார பட்டியல் அப்படின்னா பாருங்க 3 பட்டியலா பிரிச்சிருக்காங்க. யூனியன், ஸ்டேட், கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். அந்த மத்திய பட்டியல் பாருங்க. மத்திய பட்டியல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல 97 பட்டியல்கள் இருந்தது. இப்போ 100 கொண்டு வந்துட்டாங்க. அதே ஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா 66ல இருந்து இப்போ 61 இருக்கு. பொதுப்பட்டியல்ல 47 இருந்தது. இப்போ 52 கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் இல்லாம குறிப்பா ஜிஎஸ்டி வந்த பிறகு எவ்வளவு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூனியன், ஸ்டேட், கன்கரண்ட் அதுல என்னென்ன எத்தனை பட்டியல் இருக்குன்னு வாங்க பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் யூனியன்ல பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிக்கு அப்புறம் இது எல்லாமே ஜிஎஸ்டிக்கு அப்புறம் யூனியன்ல பாருங்க 98 இருக்கு. ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா 59 இருக்கு. இதே கன்கரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 52 இருக்கு. இதுல என்னென்ன மாறுச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்க. 42வது சட்ட திருத்தத்தின்படி 42வது அமெண்ட்மெண்ட் படி மாநில பட்டியல்ல இருந்து பொதுப்பட்டியலுக்கு ஒரு 5 துறைகள் வந்து மாற்றப்பட்டது. அது என்னென்னு பாருங்க. முதல்ல பாத்தீங்கன்னா எஜுகேஷன், கல்வி. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா காடுகளை பத்தி சொல்றது. சரிங்களா? மூணாவது பாத்தீங்க அப்படின்னா காட்டு விலங்குகள், அனிமல்ஸ் பத்தி சொல்றது. நான்காவது பாத்தீங்க அப்படின்னா அளவு மற்றும் எடைகள். சரிங்களா? வெயிட், மெஷர்மெண்ட் இதை பத்தி சொல்றது பாத்தீங்க அப்படின்னா 4வது. 5வது பாருங்க நீதித்துறை, கோர்ட்டை பத்தி சொல்றது. நீதித்துறை பத்தி இந்த அஞ்சுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் பட்டியல்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாறி இருக்கு. சரிங்களா? அது என்னன்னு பாத்துக்கோங்க. அது 42வது சட்ட திருத்தத்தின்படி இந்த 5 மாறி இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஏழாவது படிச்சிட்டோம். 7வது அட்டவணை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 8வது அட்டவணை பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ மொழிகள். நம்ம மொழிகள் என்னென்ன மொழிகள் அதை பத்தி படிக்கிறது 8வது அட்டவணை. தற்போது 22 மொழிகள் இருக்கு. அது என்னென்ன மொழிகள் பாத்திரலாம் வாங்க. ஆக்சுவலி மொழிகள் பத்தி டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு சின்ன ஷார்ட்ஸ்ல கொடுத்துறேன். ஏன்னா அந்த மொழிகள் வந்து வாயில சொன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நான் ஒரு சின்னதா ஒரு டேபிள் ஆட்டம் ஒரு ஷார்ட்ஸ்ல கொடுத்துறேன். சரிங்களா? அந்த 22 மொழிகள் என்னென்ன, அந்த மொழிகள்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 14 மொழிகள் தான் இருந்தது. அடுத்து வந்து என்னென்ன மொழிகள் சேர்த்தாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துறேன். நெக்ஸ்ட் அட்டவணை 9 பாத்தீங்க அப்படின்னா நில சீர்திருத்த சட்டங்கள். இந்த நிலவரி, ஜமீன்தார் முறை ஒழிப்பு இதை பத்தி படிக்கிறது வந்து அட்டவணை 9. இந்த அட்டவணை 9 பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி 8 அட்டவணைகள் தான் முதல்ல இருந்தது. அட்டவணை 9 பாத்தீங்கன்னா ஒன்னாவது சட்ட திருத்தம் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல 1951லயே 9வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. அடுத்து 10வது அட்டவணை என்னன்னு பாத்தீங்கன்னா கட்சி தாவல் தடுப்பு சட்டம். இது 52வது சட்ட திருத்தத்தின்படி 1985ல சேர்க்கப்பட்டது. சரிங்களா? இதுல கட்சி தாவல் தடை சட்டம் படி தகுதியின்மை செய்யும் அதிகாரம் பெற்றவர்கள் யார் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்றம், லோக்சபா சபாநாயகர், ராஜ்யசபா தலைவர், சட்டமேலவை தலைவர்கள் இவங்க மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா தகுதியின்மை செய்யும் அதிகாரம் பெற்றவர்களா திகழ்றாங்க. அடுத்து அட்டவணை 11 பாருங்க. பஞ்சாயத்து அதிகாரங்கள் 73வது சட்ட திருத்தத்தின்படி 1992ல
சேர்க்கப்பட்டது. இதுல 29 தலைப்பு 29 துறைகள் இதுல இருக்கு. அடுத்து 12வது அட்டவணை என்னன்னு பாருங்க. நகராட்சி அதிகாரங்கள். இதுல 18 துறைகள் இருக்கு. இது வந்து 74வது அமெண்ட்மெண்ட் படி 1992லயே இதையும் சேர்த்திருக்காங்க. நகராட்சிகளின் அதிகாரம் மற்றும் கடமைகளை பற்றி குறிப்பிடுவது இந்த அட்டவணை 12. சரிங்களா? இந்த இந்த இதுல வந்து ஒன்னே ஒன்று பெண்டிங் வச்சிருக்கேன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதிகாரப்பூர்வ மொழிகள் வந்து 22 மொழிகளும் என்னென்னு சொல்லிட்டு பாத்திரலாம். அதுவும் இல்லாம அந்த எக்ஸ்ட்ராவா அமெண்ட்மெண்ட் படி ஒரு கொஞ்சம் மொழிகள் சேர்த்திருக்காங்க. அதுவும் என்னென்னு படி ஒரு சின்ன ஷார்ட்ஸ்ல நெக்ஸ்ட் வீடியோல பாத்திரலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ இல்ல இந்த விஷயத்தை இந்த மாதிரி சொல்லலாம்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்கள் என்னவா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவா ஏதாவது தலைப்புகள் டாபிக்ஸ் பத்தி உங்களுக்கு வேணும், எந்த சப்ஜெக்ட்ல இருந்தாலும் சரி என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் கீ பாயிண்ட்ஸா தருவேன். ஏன்னா நானும் டிஎன்பிசி படிச்சிருக்கேன். நான் எத்தனையோ வீடியோஸ் வந்து பார்த்திருக்கேன், செஞ்சிருக்கேன். பட் இந்த சின்ன சின்ன கீ நோட்ஸா இருந்தா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். படிக்கிற புக்லயே சைட்ல வந்து அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து கீ பாயிண்ட்ஸா எழுதி வச்சு படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கீ நோட்ஸா நான் வந்து தரேன். இல்ல உங்களுக்கு டீடைலா ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.